ஒரு 15 வயசு பையனா நான் எப்படி என்னோடய ஃபேட் லாஸ் என்ன பண்ண போகிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை 30 நாள் கொழுப்பு குறைத்தல் சீரிஸ். இன்றைக்கி நாள் 26. எப்பயும் போல் 5 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு சில்லு தண்ணியில் குளிக்கிறதுனா பிடிக்கும். அதனால் ஒரு கோல்ட் ஷவரில் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் போய் வார்ம் எப்பயும் போல் புல்லப்பு புஷ்அப்பு ஸ்குவாட்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி ஆப்ஸ் மட்டும் தான் போட்டேன். இன்றைக்கி சாட்டர்டேன்றனால நல்லா நல்ல ஒரு ஆப் செஷன், ஹேங்கிங் சைட் ரைஸும், அப்புறம் இந்த கேபிள் கிரன்ச்சஸ், அதுக்கப்புறம் டோஸ் த பார் அப்படின்னு ஒரு எல்லாமே நல்லா ஒரு ஹெவியாக போட்டு பாக்ஸிங் கிளாஸ் கிளம்பிட்டேன். பாக்ஸிங் கிளாஸில் இதான் நடந்தது. ஸோ கைஸ், எனக்கு பாக்ஸிங் கிளாஸ் சும்மா ஜாலியாக போச்சு. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும், கால்லாம் ஃப்ரீயாக இருக்குது, சுகமாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட் டைம் பாக்ஸிங் கிளாஸ் வந்து சுகமாக வெளியே வரேன். அதுக்கடுத்து கடைக்கு போய் முட்டையை வாங்கிட்டு தான் மீல் நம்பர் 1 எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஊரில் நிறைய பேருக்கு ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்குது. அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நம்ம வெயிலே அடிக்கல. அப்போ தான் ஒரு வேலையாக வெளியே வந்தோடனே பயங்கரமாக வெயில் அடிக்குது. எனக்கு மட்டும் தான் இப்படி தான் நடக்குதா, உங்களுக்கும் இப்படி தான் நடக்குதான்னு கமெண்ட் சொல்லுங்கள். அது என்னடா வேலைன்னு பார்த்தா இதான் வேலை. இதான் 1, 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4. இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்தது. அப்புறம் இதை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இதான் ஒரு 5. அது ஒன்றும் இல்லை கைஸ், தீபாவளிக்கு எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியே இருந்தது. அதனால் ரஃபீஸ் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ இப்போ கொஞ்சம் பில்லை போட்டு இளநீ குடிச்சிட்டு மீல் நம்பர் 2 நோ ரைஸு, அதுக்கடுத்து இதான் மீல் நம்பர் 3 ரெட் ரைஸ் சாப்பிட்டேன். எனக்கு சூப்பராக இருந்தது.